நீங்கள் பாலகிருஷ்ணன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, இந்த போகிற சம்பந்தம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி தான் இதுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஏன்னா கூகுளுடைய அல்காரிதம் வந்து மிஸ் பண்ணிடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு கெஸ்ட்டாக வந்து நிறைய நாடுகள் வந்திருக்குது. இந்தியாவுக்கு கெஸ்ட்டாக வந்து நிறைய நாடுகள் பார்த்தீங்கன்னா ஈரானும் ஒன்று. அப்படி பார்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளைக்கு முன்னாடிலாம் அவங்க எல்லாருமே ஹாப்பியாக இருந்திருக்காங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நம்ம கூட இல்லை. காரணம் என்ன அப்படின்னு ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸசைஸ் நடத்தியிருக்காங்க. இந்தியனுடைய இந்த நாவல் டாக்கெட்லேருந்து ஒரு எக்ஸசைஸ் நடத்தியிருக்காங்க. அதுக்கு வந்து எல்லா இதையும் வந்து எல்லா நாடுகளையும் வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஜப்பானாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், இஸ்ரேலாக இருக்கட்டும், ஈரானாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட இந்த இன்வைட்டிங் பேரில் வந்து எல்லாருமே வந்திருக்கிறாங்க. வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஈரானில் வந்துருக்கிறாங்க. ஈரானில் வந்துட்டு ஈரானீஸ் டெமோ அப்படிங்கிற ஒரு கப்பல் வந்து வந்திருக்குது. வந்துட்டு அவங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 பேர் வந்திருக்காங்க. வந்துட்டு அந்த எக்ஸசைஸ்லாம் முடிச்சுட்டு அவங்க வந்து திரும்பி ரிட்டர்ன் போயிருக்காங்க. ரிட்டர்ன் போயிருக்கும்போது என்னாச்சுன்னா வந்து அமெரிக்காவுடைய சப்மரீன் கப்பல் இருக்குல்ல, அது வந்து என்னாச்சுன்னா இதை வந்து வாட்ச் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. வாட்ச் பண்ணிட்டு இருந்ததுக்கு அப்புறமாட்டு அவங்க அதாவது பார்டர் நம்ம விசாகப்பட்டினத்துலாம் நடந்திருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு விசாகப்பட்டினத்துலேருந்து கிளம்பி இந்த ஸ்ரீலங்கா வழியாக தான் போகணும். ஸ்ரீலங்கா பக்கத்தில் போயிட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னா வந்து சப்மரீன் வந்து கீழே இருந்து வந்து தாக்குதல் நடத்திருக்கிறாங்க. கீழே இருந்து தாக்குதல் நடத்தல என்னாச்சுன்னா வந்து அதோடைய சென்டர் பாயிண்ட் அடிச்சு ரெண்டாக பிச்சுட்டு போயிட்டு. இதனால் இதை வந்து அவங்க வந்து அமெரிக்கன் கவர்மெண்ட் ஃபோட்டோ பிடிச்சி பெருமையாக வேறு போட்டுருக்காங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஈரான் அடிச்சிட்டோம் அப்படின்னு. இது வந்து இதில் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற சோல்ஜர்ஸ் வந்து இதில் வந்து சைலர்ஸ் இருக்காங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. ஏன்னா இதில் வந்து ஒரு 80 பேர்கிட்ட இது வந்து வந்து அறிவிக்கப்பட்டிருக்குது. ஏன்னா கரெக்டாக கவுண்டிங் தெரியல. ஏன்னா இவங்களுக்கும் போருக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் இவங்க வந்து அதாவது அந்த சைலரில் இருக்கிறவங்க தான். அதில் யூனிஃபார்ம் போட்டுருக்காங்க. இருந்தாலும் வந்து இவங்களுக்கும் போருக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் வந்து அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து இவங்களை அடிச்சு தான் சொல்லுது. ஏன்னா இந்த உலகத்தில் எந்த மூலையில் ஈரான்காரங்க இருந்தாலும் அவங்களை நாங்கள் அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து அமெரிக்க கவர்மெண்ட் சொல்லிட்டு இருக்குது. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நிஜமே வந்து வருந்தத்தக்க ஒரு விஷயம். ஏன்னா நம்ம போரில் இன்வால்வ் ஆனால் நம்ம வந்து பேசலாம். ஆனால் போரில் அவங்க இன்வால்வ் ஆகலை. இதுதான் கஷ்டமாக இருக்குது. இது எதுக்காண்டி பண்ணுறாங்கன்னு தெரியல. பார்த்திங்கன்னா இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரான் மாறி சண்டை போடுறாங்க. கிட்டத்தட்ட ஈரானை பார்த்தீங்கன்னா ஒரு 80 நாடுகள் வந்துட்டு டார்கெட் பண்ணிவிட்டு போர் நடத்திட்டு இருக்குது. அந்த மாதிரி தான் வந்து எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது. இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுவும் நம்ம நாட்டுக்கு வந்து அவங்க இந்த மாதிரியாக வந்து நம்ம இன்வைட் பண்ணி அவங்க வந்து திரும்ப போகும்போது வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி ஆகும்போது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இது வந்து நம்ம இந்திய பெருங்கடல் தான் எல்லாமே நடந்துருக்குது. இது வந்து நம்ம மேலே படி கிடையாது. இருந்தாலும் நட்பு ரீதியாக நம்ம கூப்பிட்ருக்கோம், நட்பு ரீதியாக அவங்க வந்திருக்காங்க. அப்படிங்கும்போது வந்து இது கஷ்டம் தான். இது வந்து இந்தியா வந்து என்ன பண்ணுச்சுன்னா வந்து இந்தியா வந்து எப்படி ஸ்டாண்ட் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நியூட்ரலாக தான் ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஏன்னா வந்து இஸ்ரேலும் இந்தியாவோட நட்பு நாடு, அதே போல் வந்து ஈரானும் இந்தியாவோட நட்பு நாடு. ஈரானிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஈரானில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா வந்து ஒரு போர்ட்டே கட்டியிருக்குது. அதில் வந்து அவங்க வந்து அலோ பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது வந்து இது வந்து நம்ம யாருக்குமே வந்து சப்போர்ட் பண்ண முடியாது. இந்த மாதிரி நம்ம வந்து நியூட்ரலாக இருக்கிறோம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து நம்ம சொன்னால் அமெரிக்கா கேட்க மாட்டாங்க. நம்ம சொன்னால் வந்து வேணால் வந்து ஈரான் மற்றும் இஸ்ரேல் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து நமக்கு வந்து நட்பு ரீதியான நாடுனால நம்ம கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நம்ம இந்தியா வந்து எனக்கு தெரிஞ்சு விக்ஷன் பண்ணி வந்து பேசி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். பேசி பார்த்து ஒருவேளை இந்த போரை முடிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா போர் நடக்கிறத விட வந்து பார்த்திங்கன்னா போர் வந்து முடிவுக்கு வந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஈரான் பேர் தான் பார்த்திங்கன்னா வந்து நம்ம யூஸ் பண்ணுற பெட்ரோல், டீசல் எல்லாமே அவங்களேருந்து தான் வாங்குகிறோம். அப்படிங்கும்போது வந்து நமக்கு வந்து ஒரு நட்பு ரீதியாக இருக்குது. அதனால் நமக்கு வந்து அவங்க போகிற நிறுத்தினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. அவங்க மட்டும் கிடையாது, இந்த உலகத்தில் வந்து நிறைய இடங்களில் வந்து இந்த மாதிரி வந்து போர் வெடிச்சிட்டே இருக்குது. இதனால் பார்த்திங்கன்னா வந்து இதோட பாதிக்கப்படுறது பார்த்திங்கன்னா வந்து அன்றாட பீப்புள்ஸ் தான் பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா நம்ம ஒரு பொருள் யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொருளை வந்து நம்ம மட்டும் யூஸ் பண்ணலை, எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. அது நமக்கு வந்து நம்ம நாட்டிலேருந்து மட்டுமே கிடைக்குமான்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. வெளிநாட்டிலேருந்து கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் போர் நடக்கிறனால என்ன ஆகும்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பொருட்கள் வந்து நமக்கு வந்து இந்த டிமாண்ட் ஆகும். இதனால் விலைவாசி அதிகமாகும். விலைவாசி அதிகமானால வந்து என்ன பண்ணுவாங்க வந்து பீப்புள் வந்து ரொம்ப வந்து அஃபெக்ட் ஆவாங்க. இந்த மாதிரி நட்பு ரீதியாக வந்து எங்கேயோ ஒரு இடத்துல மூலையில் வந்து போர் நடந்திருந்தாலுமே நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் மேக்ஸிமம் வந்து முடிஞ்ச வரை போர் வந்து நிறுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருந்தால் நமக்கு சந்தோஷம் தான். ஏன்னா போர்களுங்கிறது எதுக்கு வருது? வந்து இந்த நாட்டு எல்கையை அவங்க பிடிப்பாங்க, அந்த நாட்டு எல்கையை இவங்க பிடிப்பாங்க அப்படிங்கிறது வந்து அந்த காலத்தில் இருந்துச்சு. இருந்தாலும் பார்த்திங்கன்னா வந்து ஒவ்வொரு நாடுகள் வந்து நிறைய நாடுகள் இருக்குது. ஐநா சபையில் நிறைய நாடுகள் இருக்குது. இருக்கும்போது பார்த்திங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து நட்பு ரீதியாக நாடுகளாக இருந்திருக்கலாம், இல்லைனா இல்லாமலும் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா வந்து எல்லோரும் ஒன்றுக்கு ஒன்று ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இல்லை அப்படிங்கும்போது வந்து என்ன ஆகும் பார்த்திங்கன்னா வந்து
ஒரு சில கருத்து வேறுபாடுகள் ஆகும்போது பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் பார்த்திங்கன்னா நாளடைவில போராக வரும். ஸோ ஆனால் கொரோனாக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து போரெல்லாம் வந்து நம்ம நேரில் கண்கூட பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி வந்து ஹிஸ்ட்ரி புக்கில் படிச்சிருக்கோம். அது முதலாம் உலகப் போர், ஃபர்ஸ்ட்டு வேர்ல்டு வார் நடந்துச்சு, செகண்ட் வேர்ல்டு வார் நடந்துச்சுன்னு நம்ம வந்து படிச்சிருக்கிறோம். ஆனால் வந்து நம்ம வேர்ல்டு வார் வந்து நம்ம வந்து வேர்ல்டு வார்ன்னு சொல்ல மாட்டேங்குது. ஸோ போர் வந்து நம்ம வந்து கண்ணில் வந்து பார்த்ததே கிடையாது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா வந்து வேர்ல்டு வார் வந்துருமோன்னு பயமாக இருக்குது. வேர்ல்டு வார் 3 வந்துருமோன்னு பயமாக இருக்குது. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா வந்து கன்ஃபியூஷனாக இருந்துருக்கு, எல்லாம் போயிட்டு இருக்குது. நிஜமாவே வந்து இது வந்து வருந்தத்தக்க செய்தி தான். ஏன்னா இந்த நாட்டில் இருக்கவங்க மட்டும் தான் வந்து நமக்கு கூட பிறந்தவங்க கிடையாது. எல்லா நாட்டிலையும் இருக்கவங்க வந்து நமக்கு வந்து கூட பிறந்தவங்க தான். ஸோ அப்படிங்கும்போது வந்து யாரோ ஒருத்தங்க எங்கேயோ ஒருத்தங்க ஏதோ விஷயங்கள் நடக்கும்போது வந்து உயிரிழக்கிறாங்க. ஸோ வந்து அவங்களுடைய ஃபேமிலி பிரிஞ்சிருக்கிறாங்க. நிஜமாவே கஷ்டமாக இருக்குது. ஸோ இது வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நடக்காமல் இருக்கணுங்கிறது தான் எல்லோருடைய ஆசையும். ஸோ அப்படி நடந்துட்டு இருக்கிறத நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது. நம்ம ஆனால் வந்து அவங்கள்ட்ட வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி வேணால் கேட்டு பார்க்கலாம். ஸோ ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டு பார்த்தாலுமே அவங்க அதை வந்து கேட்கணும். கேட்டாங்கன்னா அவங்களுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. இது மூலமாக வந்து உலக பொருளாதாரம் வந்து என்னன்னா வந்து பாதிக்கப்படாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இஸ்ரேல் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு அமெரிக்காவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா 2 வந்து தொடர்ந்து வந்து ஈரான் அடிக்கிறாங்க. ஸோ ஈரானுடைய தலைவர் வந்து அவங்க இறந்துட்டாங்க, கம்யூனிட்டி. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதனால வந்து அந்த நாடுகளுக்கு வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஜப்பான் எடுத்துக்கலாம். ஜப்பான் பார்த்தீங்கன்னா வந்து 2ஆம் உலகப் போரில் வந்து என்னாச்சுன்னா நம்மளுக்கு தெரியும். 2ஆம் உலகப் போர் வந்து அதாவது நாகசாகி, ஹிரோஷிமா அப்படிங்கிற இடத்துல வந்து பெரிய குண்டு தூக்கி போட்டாங்க அமெரிக்கா. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து இன்றளவு பார்த்தீங்கன்னா வந்து பிறக்கிற அந்த குழந்தைகளாக இருக்கட்டும், இல்லை வந்து புண்டுகளாக இருக்கட்டும், அந்த அப்பம் போட்ட அந்த அணுகுண்டோடைய எஃபெக்ட் இன்னும் இருந்துட்டு இருக்கு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து மேலே வந்துட்டாங்க, ரொம்ப வந்து முன்னேறிட்டாங்க. காரணம் அவங்களுடைய அயராத உழைப்பு, அவங்களுடைய டெக்னாலஜி. ஸோ அவங்க வந்து நம்ம ஊரில் வந்து குடிசை தொழில் சின்ன சின்ன தொழில் இருந்தாலுமே அவங்க ஊரில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த குடிசை தொழில் வந்து மேக்ஸிமம் வாட்சி மேனுஃபேக்சரிங் பண்ணுறது அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். ஸோ இருந்தாலும் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஜாப்பனீஸில் வந்து ரொம்ப ஒற்றுமையாக இருப்பாங்க. ஜாப்பனீஸ்காரங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா 100 வருஷம் வரை சாதாரணமாக உயிர் வாழ்வாங்க. உலகத்திலேயே வந்து அதிகமாக வயசான அதாவது நபர்கள் இருக்கிற நாடுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து ஜாப்பன் தான். காரணம் வந்து அவங்க வந்து நிற்கிற அதாவது கடைப்பிடிக்கிற அணுகுமுறை, சாப்பாடு எல்லாமே. ஸோ அவங்க வந்து நின்றுட்டு சாப்பிட மாட்டாங்க, நின்றுட்டு தண்ணி குடிக்க மாட்டாங்க. நம்ம ஊரில் மாதிரிலாம் கிடையாது. நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லா இடங்களையும் பார்த்தீங்கன்னா அது பஃபே சிஸ்டம் அப்படிங்கிறது பேரில் வந்து நம்ம வந்து நின்றுட்டு சாப்பிடுறோம். அப்படி நின்றுட்டு சாப்பிடக்கூடாது. நின்றுட்டு சாப்பிடணும்னா டேரெக்டாக வந்து உடலில் போய் பார்த்தீங்கன்னா வந்து சாப்பாடு வந்து செரிக்காமல் டேரெக்டாக உள்ளே போயிடும். ஸோ இது வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து அவங்க வந்து தெரியுது. ஸோ இதனால் வந்து அவங்க முன்னேறி வந்துட்டாங்க. இதனால் வந்து அதெல்லாம் பாதிப்பு தான். எனக்கு தெரிஞ்சு வந்து போர்கள் நடக்க வேண்டாம். போர்கள் நடக்காமல் இருக்கிறது வந்து கடவுளை பிரார்த்திப்போம். அதேபோல் நிறைய பேர் இறந்துருக்காங்க, அவங்களுக்கு கொண்டையும் பிரார்த்திப்போம். இதேபோல் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்போ நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எந்த மொழியிலையும் உலகத்தில் எங்கெங்கே நடக்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து யூடியூப் வந்து அல்கரிதம் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கும். தேங்க்யூ.